ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ இந்த மார்க்கெட்டு இந்த வீக்லி அப்டேட் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த நிஃப்டி எப்படி பண்ணுது, பேங்க் நிஃப்டி எப்படி பண்ணுது இதெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அதெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன பண்ணோம், லாஸ்ட் வீக் வந்து சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சா இல்லையா, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதை பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எந்தெந்த செக்டார் நல்லா இருக்குன்னா ஃபினான்ஷியல் செக்டார், பப்ளிக் செக்டார், பேங்க்ஸு, மெட்டல் செக்டார், ஆட்டோ செக்டார் இதுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் என்னென்ன சார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க், ஃபெடரல் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, பேடிஎம், பஜாஜ் ஃபின்சோ இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு, எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம், இதெல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் எப்படி பண்ணுது, ஓவரால் மார்க்கெட் அப்படின்றத செக் பண்ணலாம். நிஃப்டி நிஃப்டி வந்து இந்த மந்த் க்ளோஸ் ஆகிடுச்சு. அக்டோபர் நல்ல கேண்டலாவோட க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். அடுத்தது மார்க்கெட் மறுபடியும் இந்த சிஐபி லெவல், சேஞ்ச் இன் பொலாரிட்டி லெவல்லேருந்து இப்போ மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கணும். இங்கே வந்து டர்ன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து லாங் பொசிஷன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ப்ளஸ் ஆர்எஸ்ஐ 60ல் டர்ன் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஃபர்தர் ஃபால் வந்து இது வரைக்கும் வரலாம், இந்த லைன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சேம் தான், ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி மறுபடியும் அதே இடத்துல இங்கே ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது, மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். எடுத்தால் பேங்கிங் ஸ்டாக்கில் மறுபடியும் ட்ரேடை நம்ம வந்து பிரமிடிங் பண்ணலாம், இல்லைன்னா வந்து வேறு எதனா நல்ல பேங்க் இருந்தால் ஆட் பண்ணலாம். அதை வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி இருக்கிறத ஸ்டாக்கை பற்றி. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்யூ பேங்க், நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ். நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் செக்டார், லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் மெட்டல் செக்டார் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி பிரேக் அவுட் ஆகி லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இப்படி இருந்தது, ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக இருந்தது. அதனால் கன்ஃபார்ம் ஆனால் பண்ணலான்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே போயாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பொசிஷன் எடுத்துருந்துருக்கலாம். இப்போ வந்து ரீட்ரெஸ்ட் ஆகுது. இந்த ரீட்ரெஸ்ட் ஆகும்போது நம்ம மறுபடியும் அடுத்து வேறு எதனா நல்ல ஸ்டாக்காக இருந்தால் வாங்குறதுக்கு பார்க்கலாம். மெட்டல்லையும் ஆட்டோ செக்டர், ஆட்டோ செக்டர் என்னென்னா இதெல்லாம் ஓகேவா இருக்குது, மந்த்லி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, மந்த்லி வைஸ். பட்டு ஸ்ட்ராங்காக இல்லை. இங்கே ஒரு முறை ஆல் டைம் பிரேக் பண்ண பார்த்து முடியல, மறுபடியும் இங்கே ட்ரை பண்ணியிருக்கு, இங்கேயும் முடியல. ஸோ இந்த மந்த்து பிரேக் பண்ணதா அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து டெய்லி சார்ட்டில் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. 1 2 3 மறுபடியும் 4 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா பார்க்கலாம். எடுத்தால் இது பிரேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் தான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செக்டார்லேருந்து மட்டும் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸு, ஏபி கேபிட்டல், சோலா ஃபினான்ஸ் வந்து அதிகமாக ரீட்ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு, அதில் பண்ண முடியாது. ஸ்ரீராமும் ஏபி கேபிட்டலும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேங்கிங் செக்டரில் கனரா பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்க்கும் பார்க்கலாம். இது ரெண்டு, அதில் ஒரு 2 4 ப்ளஸ் மெட்டல்லேருந்து மகா ஸ்டீலும் வெல்ப்சன் கார்பரேஷன் பார்க்கலாம் 6, டிவிஎஸ் மோட்டார் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கான்ட்ராக்ட் ட்ரேடில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வருது, அது என்ன, அது எப்படி பார்க்கலாம், அது எதுக்கு எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஒரு ஸ்டாக்காக நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த லெவலில். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மந்த்லியில் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி
ஹையர் பாட்டம்ஸோட பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸ்ட்ராங்காகவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக இருக்கலாம். இது எப்போ நமக்கு வந்து ரீட்ரெஸ்மெண்ட் கிடைக்குதோ அடுத்தது அப்போ இதில் என்ட்ரி பண்ணலாம் மினிமம் இதுதான். இதே பஜாஜ் ஃபின்சர்ன்னு கிடைக்கவே இல்லை, அது பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆகி அது ரீட்ரெஸ்மெண்ட்டே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அது மாதிரி இது போதா இல்லை வந்து இங்கேயே எடுக்குதா, வாங்கலாமா என்னன்றது நெக்ஸ்ட் வீக்கில் தான் பார்க்க முடியும். ஏபி கேபிட்டல் ஏபி கேபிட்டல் மந்த்லி ஒரு பெரிய கப் பேட்டர்ன் பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பு டார்கெட்டு, ஸோ நிறையவே இருக்கும். இது நம்ம 300 ரேஞ்சில் ரொம்ப நாளாக அப்படியே இருந்துட்டு இப்போ தான் வந்து நல்ல பெரிய புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இதில் என்ன பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா, இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு அப்புறம் எதனா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதான்னு பார்க்கலாம். கொடுத்தா அதில் நம்ம என்ட்ரி பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கனரா பேங்க் பார்க்கலாம். ஏன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் நல்லா இருக்கு, கனரா பேங்க் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் டார்கெட் இருக்கு. இந்த வரைக்கும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கப் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிடும். அதில் ஒரு பெரிய கப்பு, ஸோ நல்லாவே இருக்கும் கனரா பேங்க்கு. வால்யூமும் நல்லா தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுவும் என்னென்னா மறுபடியும் நமக்கு ரீட்ரெஸ்மெண்ட் கிடைக்கணும். ஒன்று இங்கேயே என்ட்ரி ஆயிருக்கலாம், யாருன்னா என்ட்ரி ஆயிருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் இங்கே ட்ரை பண்ணிச்சு பிரேக் பண்ண முடியல, செகண்ட் டைம் ட்ரை பண்ணிச்சு முடியல, தேர்ட் டைமும் ட்ரை பண்ணிச்சு மறுபடியும் கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் அப்புறம் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 3 டைம்ஸ்க்கு அப்புறம் பிரேக் பண்ணியிருக்கு, வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு போகிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க். பேங்க் வந்து ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு, நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் லெவலுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து எங்கே டர்ன் ஆகுதுன்னு பார்த்தா அங்கே வாங்கினா நமக்கு வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும் சவுத் இந்தியன் பேங்க்கில். இது எப்படி ரீட்ரெஸ் ஆகுது, ஏன் வந்து இந்த ஸ்டாக்லாம் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். மெட்டலில் 2 ஸ்டாக் சொன்னீங்களா, அதை பார்க்கலாம். மகா ஸ்டீல் மெட்டல் ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. மெட்டல் செக்டாரில் நமக்கு ஒரு கப் பேட்டர்ன் கிடச்சிருக்கு பாருங்க, ஒரு பெரிய கப் பேட்டர்ன் மகா ஸ்டீலு. இது வந்து இங்கேயே வாங்கியிருக்கலாம், இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கலாம். மேபி மறுபடியும் அது வந்து ரீட்ரெஸ்ட் ஆனால் அதில் கண்டிப்பாக என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைக்கலாம். வெல்ஸ்பன் கார்பரேஷன் இதுவும் ஒரு பேட்டர்ன்ல இருந்து ஆல்ரெடி வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுத்தது தான். இங்கே பெரிய கப் பேட்டர்னில் சும்மா ஒரு ட்ரேடிங்க்கு எடுக்கலாம். இது பாருங்கள், இங்கேருந்து ஒரு 90% ரிட்டர்ன் வந்து அதுக்குள்ளே கொடுத்துச்சு ஒரு 1.5 இயர்ஸில். லாஸ்ட்டு ஜான்வரி 24 இப்போ வரைக்கும் 2 இயர்ஸில் இப்போ டபுள் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கப் பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி இருந்தால் அதை செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுலேயே எதனா ரீட்ரெஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ட்ரி சான்ஸ் இருக்கா அப்படின்னு இதுலேயும் பார்க்கலாம். மற்ற ஸ்டாக்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குது, டாடா ஸ்டீலு, ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, இண்டால்கோ. அதெல்லாம் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கான சான்ஸ் கொடுத்தது அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த செக்டார் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, மெட்டல் செக்டார். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸ் மோட்டார் பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார் மற்ற எல்லா இதுவுமே வந்து சாரி நிறைய கரெக்ஷன் கொடுக்கும்போது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட வருது. மந்த்லி ஓகே, வீக்லி வந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிட்டர்ன் போகணும். எந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுதுன்றது நம்ம இதில் டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். சாரி, RSI 40 கிட்ட வந்தாச்சு, ப்ளஸ் ஒரு
ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்கு. பாருங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டைம் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தால் லோ ரிஸ்க் என்ட்ரியாக நமக்கு இருக்கும். அது மண்டே எப்படி பண்ணது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணலாம், இயர்லி என்ட்ரி வேணா, இல்லைன்னா வந்து இதுக்கு மேலே போகுதுன்னா இது வந்து பார்க்கலாம். இது இன்வெர்டட் ஹேமராக இருக்குது. இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்வெர்டட் ஹேமர் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இப்போ இன்வெர்டட் ஹேமர் வந்துருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்வெர்டட் இது லைட்டாக ஸ்பைக் இருந்துச்சு. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது இதெல்லாம் வந்து சார்ட்டில் வந்து பேக் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குறதுக்கும் கேண்டில் ஃபார்ம் ஆன பிறகு அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ தான் அடுத்து நீங்கள் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது ஒரு பேட்டர்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மெயினாக அதுக்காக தான் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்தால் நல்ல சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் இது வரைக்கும் டார்கெட் இருக்கும் நமக்கு. நம்ம மண்டே பார்க்கலாம், மண்டே டியூஸ்டேல இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்டனா, ஓகே, கான்ட்ரா ட்ரேட் லேர்னிங் ஸ்டாக்ஸ். கான்ட்ரா ட்ரேடுன்னா என்னென்னா, நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்தெந்த செக்டாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஐடி செக்டாரு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. டிசிஎஸ்லாம் ரொம்ப இப்போ ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இதில் ஒரு ஸ்டாக் என்ன பண்ணுதுன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. டவுன் செக்டார் நல்லா இல்லாம போதே ஸ்டாக் வந்து நல்லா பண்ணுது. அப்போ செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஸ்டாக் இன்னும் ஃபர்தராக வேகமாக மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. அதுதான் கான்செப்ட்டு. ஒரு குரூப்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அடின்னு அடிக்கிறோம். அதில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா அடி வாங்குறான். அந்த குரூப் வந்து குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்து வீக்காக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி ரிட்டர்ன் வந்து தாக்க வராங்க அப்படின்னும் போது இவனுடைய பவர் பல மடங்கு இருக்கும் இல்லைங்களா? அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த செக்டாரை போட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க ஐடி செக்டாரை. ஆனால் இந்த இன்ஃபோ பீன்ஸ் மட்டும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. இங்கே பாருங்கள், மந்த்லி ஆல்வேஸ் டாப் டவுன். மந்த்லி பாருங்கள், RSI 60ல் சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம பை பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து வீக்லி 20 SMA மிடில் லைன் வந்து 20 SMAல சப்போர்ட்டு ப்ளஸ் CIP லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. டெய்லியில் வந்து கேப் அப் ஆயிருக்கு. இந்த கேப் சப்போர்ட்டில் ரிட்டர்ன் ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதில் என்ட்ரி ஆகலாம். ஆனால் ஒரு என்ன ரிஸ்க்னா இது வந்து மைக்ரோ கேப் கம்பெனி, அதனால் வந்து அவாய்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை, ஜஸ்ட்டு ஆட் பண்ணி வைங்க. இது மாதிரி இந்த ஸ்டாக் வந்து ஐடி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் வந்து இது மாதிரி எதனா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து அடுத்த இதில் நீங்கள் வாங்கலாம். ஸ்டடி பண்ணி நான் இதில் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், உங்களுடைய ஸ்டடி பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். அதனால் வந்து இது மாதிரி ஸ்டாக்லாம் வந்து பார்க்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் பேங்கிங் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மந்த்லி ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு 1 2 3 4 மறுபடியும் 5வது முறையாக இங்கே சப்போர்ட் எடுக்க வந்திருக்கு. RSIயும் இது வரைக்கும் மந்த்லி 60 பிரேக் பண்ணவே இல்லைங்க. 1 2 3 4 5வது முறை இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டர்ன் ஆகும்னா மறுபடியும் நமக்கு ஒரு பெரிய ட்ரெண்டு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இது இருக்கும். வீக்லி RSI 40 சப்போர்ட்டில் இருக்குது. பட் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து லைட்டாக பிரேக் பண்ண மாதிரி இருக்குது. சம் ஸ்பைக்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறையவே இருக்குது, அது ஒரு கன்சர்னாக இருக்குது. டேல வந்து என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து டபுள் பாட்டமாக இருக்குது. இங்கேருந்து ரிவர்சல் ஆகணும். ஐசிஐசிஐலேருந்து நம்ம லாங் டேர்முக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது. உங்களுக்கு லாங் டேர்முக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும். ப்ளூ சிப் கம்பெனி நான் வந்து வேல்யூ பை எப்படி வாங்குறது,
ஒரு ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் வாங்குறது, எந்த இடத்துல வாங்கணும்னு தெரியாதுன்னு இது பண்ணலாம். இப்போ வந்து இது டேர்ன் இப்போவே வாங்கக்கூடாது, இது டேர்ன் ஆகுது அப்படின்னா வாங்கலாம். என்ன இதுலன்னா ஆர்எஸ்ஐ வந்து டைவர்ஜென்ஸ் இருக்கு, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே ஆர்எஸ்ஐ அதிகமாக இருக்குது, மேலே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பட் ப்ரைஸ் வந்து சேம் லெவலில் இருக்குது. இது கேட்டகரி 2 டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க ஆர்எஸ்ஐயில். இதெல்லாம் கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ஏன் வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸோ இல்லை வந்து நல்ல கம்பெனிஸ் வந்து நான் வேல்யூ பைக்கு வந்து டெக்னிக்கலாக வச்சு வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. இதே மாதிரி வந்து ரிலையன்ஸும் இருந்தது. ரிலையன்ஸ் அப்படியே நிஃப்டி 50 கம்பெனி. ரிலையன்ஸ் சேமாக வந்து இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்து 40 சப்போர்ட் எடுத்தது. ஆனால் அடுத்த மந்தில் பெரிய ஸ்பைக்லாம் வந்துச்சு. சாரி, அப்படியே நீங்கள் 1200க்கு என்ட்ரி ஆயிருந்தா கூட இன்னைக்கு 1500. இது லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த ட்ரெண்ட் வந்து மேலே மறுபடியும் இங்கே வந்து டச் பண்ணும்போது வாங்கலாம். இங்கே வாங்குனீங்க, அடுத்த பிரமேட்டிங் வந்து மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணால் மறுபடியும் ஆட் பண்ணலாம். இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம வேல்யூ பையில் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக இது டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி வாங்கலாம். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து லாஸ்ட்டு வீக் சொன்ன ஸ்டாக்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சா இல்லையா, எங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆர்பிஎல் பேங்க் சொல்லியிருந்தோம், பெரிய ஜம்போ கேண்டலோட பிரேக் அவுட்டு, அதனால் நல்லா சஸ்டெயின் ஆகிருக்கு பாருங்கள். வால்யூமு ப்ளஸ் கேண்டலு நம்ம சொன்னல, இது ஒயிட் மார்பஸ் ஜம்போ கேண்டல், அதை வால்யூமோட அந்த கேண்டல் பிரேக் பண்ணதுனால பாருங்கள் அது கீழே வரவே இல்லை. இது ஒரு ஆஃப் கேண்டல் ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க. பாதி வரைக்கும் அதனோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நடக்கலாம், நடந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஃப்ரைடே வரைக்கும் வந்துச்சு. அதனால இந்த ஸ்டாக் வந்து அலர்ட் பண்ணி வச்சுருந்தேன். மண்டேவே அடுத்த நாளே ஓப்பன் ஈக்குவல் டு லோ. நீங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு மண்டே 15 நிமிஷம் பார்த்துட்டு அடுத்த 15 நிமிஷத்துக்கு அப்புறமே நீங்கள் இதை வாங்கியிருக்கலாம். வாங்கியிருந்தால் இப்போ கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட்டில் இருந்திருக்கலாம். இந்த ஸ்டில் நம்ம வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும். ஃபெடரல் பேங்க் ஃபெடரல் பேங்க்கும் சேம் தான், பெரிய ஜம்போ கேண்டலோட பிரேக் அவுட்டு, வால்யூமு ப்ளஸ் இது பாருங்கள், அதை விட ரீட்ரேஸ்மெண்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட வரல. இந்த லெவல்லேருந்து அப்படியே போயிட்டே இருக்குது. மண்டேவே இங்கே வாங்கியிருந்தா வாங்கியிருக்கலாம், அடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கு. கரூர் வைஸ்யா பேங்க் பார்க்கலாம். கரூர் வைஸ்யா பேங்க்கும் இது ஃப்ரைடே கேண்டல், இது மண்டேவே வந்து நல்லா மூவ் ஆயிருக்கு. மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது. இதே லெவலுக்கு வந்து மறுபடியும் டேர்ன் ஆனால் மறுபடியும் நம்ம இங்கே என்ட்ரி ஆகலாம். சம்டைம்ஸ் மறுபடியும் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இப்படி வந்து மறுபடியும் கொஞ்சம் வந்து அப்புறமா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒன்ஸ் மேலே போகிற வரைக்கும். ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. பேடிஎம் சொல்லியிருந்தோம். பேடிஎம் வந்து சிம்பிளி ஒரு செட்டப் இருந்தது. ஃப்ரைடே இந்த கேண்டல் இருந்தது, மண்டேவே பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக மூமெண்ட் நடக்கலை. இது வந்து நம்ம பேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும் மார்க்கெட் ஆல்வேஸ். ஆனால் இதில் வந்து டியூஸ்டே வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ டியூஸ்டேவே வந்து மார்க்கெட் டைம்லேயே ரிசல்ட் வந்துச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், ஹிட் பண்ணால் சேஃபாக இருப்போம், கொஞ்சம் தான் லாஸ் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் டைமில் ரிசல்ட் வரலன்னா இது எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த நாள் கூட என்ட்ரி ஆகிறதுக்கு பார்க்கலாம். ஏன்னா வந்து கேப் டவுன் அடுத்த நாள் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ட்ரேடிங்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, இங்கே சார்ட்லேயே கொடுத்துட்டாங்க என்னைக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லி, டியூஸ்டே November 4. ஸோ நம்ம வந்து மண்டே வச்சுருக்கலாம், டியூஸ்டே கூட வச்சுருக்கலாம். பட் வந்து மார்க்கெட் டைமில் வந்தால் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் வந்து நெகட்டிவாக ரிசல்ட் வருது, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே நமக்கு ஹிட் பண்ணிவிட்டு கீழே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியான லாஸ் இருக்கும். போஸ்ட் மார்க்கெட் ரிசல்ட் வந்து ரிசல்ட் நல்லா இல்லை, ஏதோ வந்து பேட் நியூஸ்னால் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து பெரிய லாஸாக இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ வேறுபடி இது பேடிஎம்ல இப்போதைக்கு இதில் ஒன்றும் பெருசாக வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதுக்கான எதுவுமே இல்லை. ஸ்டில் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பேடிஎம்.
பஜாஜ் ஃபின்சர்வ் நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்கல. ரீட்ரெஸ்மெண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம். சாரி, பஜாஜ் ஃபின்சர்வ் பஜாஜ் ஃபின்சர்வ் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சிஐபி லெவலில் இருக்குது, ப்ளஸ் மூவிங் ஆர்எஸ் 20 சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆர்எஸ்சி வீக் ஆகிருக்கு. 60 இங்கே மேலேருந்து டானாக இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, இது பார்க்கலாம். இது ரீட்ரெஸ்மெண்ட் ஆகுதா, இல்லை ஃபர்தர் இங்கே டர்ன் ஆகுதா, இல்லை ஃபர்தர் இன்னும் டவுன் ஆகுதான்ட்டு நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கொடுக்காமலே இருக்குது. வேற எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. எதுவும் அனலைஸ் பண்ணாமல் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு வாங்குங்க. இந்த ஸ்டாக்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. சரிங்களா? இந்த ஸ்டாக்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டாக்கில் இந்த வீக்கில் எதனா ட்ரேட் எடுக்கலாம்னா எப்படி எடுத்துருக்கலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் கற்றுக்கலாம். அதுக்கு இப்போ கேண்டில் ஸ்டிக்கு இந்த வீக்கில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பார்ட் மட்டும் இருக்குது கேண்டில் ஸ்டிக்கு. அதோட முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ரேசன் ட்ரெண்ட் லைன்ஸு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே இருக்குது. மேஸ்ட்ரி லெவல் ஒன்று இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அது தனியாக படிக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக லேர்ன் பண்ணலாம். கொஞ்சமாக சார்ட்டை பார்க்க ஆரம்பிங்க. நல்லா கற்றுக்குங்க. குட் லக், குட் ட்ரேடிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இன்னும் இதில் மாற்றலாம், வேறு என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் வீக்லி பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை. தேங்க்யூ ஸோ மச்.